கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குட் மார்னிங். இந்த காலை டிவோஷன் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர். இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர் இந்த தலைப்பின் கீழாக இதுவரை 3 தலைப்பை என்ன பண்ணிக்கிறோம், தியானித்திருக்கிறோம். எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்திலிருந்து ஒரு மாதிரியை கற்றுக்கொண்டோம். அதில் ஃபர்ஸ்ட் அவர் எப்படி ஜெபித்தார் அப்படின்னு பார்க்கும்போது நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணினார். நம்ம அதையும் எதற்காக நன்றி செலுத்த வேண்டும், நம்ம நன்றி செலுத்துவதன் மூலயமாக எதை தெரிவிக்கிறோம் என்பதெல்லாம் என்ன பண்ணணும், கற்றுக்கொண்டோம். இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்து பண்ணின ஜெபத்தின் மாதிரியிலிருந்து அவர் எப்படி ஜெபம் பண்ணினார் என்றால் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணினார். இரண்டாவது, விண்ணப்பத்தின் ஜெபத்தை என்ன பண்ணினார், ஏறெடுத்தார். இந்த காலை வேளையில் ஒரு கேள்வியை உங்க இடத்துல வைக்க விரும்புகிறேன். நீங்க எல்லாரும் உங்களுக்காக ஜெபிப்பீங்களா? எந்த வித ஆட்சேபனையும் இல்லாம ஆம் அப்படின்னு தான் பதில். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் ஜெபம் பண்ணினாரா? இயேசு கிறிஸ்து அவருக்காக ஜெபம் பண்ணினாரா? அதோட பதில் என்னன்னு கேட்டா பிக் எஸ், ஆம், அவருக்காக அவர் ஜெபம் பண்ணினார். குறிப்பாக எப்போ அதிகமா ஜெபம் பண்ணினார்னா, அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவருக்காக அவர் அதிகமாக என்ன பண்ணினார், ஜெபம் பண்ணினார். ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. ஸோ அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது அவருக்காக அவர் என்ன பண்ணினார் என்றால் அதிகமாக ஜெபம் பண்ணினதை, அவருக்காக பிதாவின் இடத்தில் விண்ணப்பம் பண்ணியதை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடிகிறது. ஸோ நமக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவும் அவருக்காக அவர் என்ன பண்ணினார், ஜெபித்தார். நமக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இடத்துல அஜித் பெர்னாண்டஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிய சோதனை, இருக்கிறதுலே பெரிய சோதனை என்னன்னா சிலுவை தான். ஏன் அப்படின்னா, நீங்க மார்க் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். இயேசு கிறிஸ்து பண்ணுகிற ஜெபத்தை பாருங்க. நீங்க அதை நிறுத்தி கேர்ஃபுல்லா வாசிக்கும் போது தெரியும், உங்களால எல்லாமே கூடும், இந்த பாத்திரத்தை என் இடத்துல இருந்து எடுத்து போடும். இந்த பாத்திரம்னா என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த சூழ்நிலையை நான் சிலுவையில் அறையப்படுவத என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்க, இந்த சூழ்நிலையில இருந்து என்னை எப்படின்னாச்சும் என்ன பண்ணுங்க, வெளியே என்ன பண்ணுங்க, கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு கடைசியா அவர் ஜெபத்தை, அவர் ஃபீலிங்ஸை சொல்லிட்டு அவர் எப்படி முடிக்கிறார்னா, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. என்னதான் என் மாமிசத்துல இருந்து நான் சொன்னாலும் என்னோட சித்தத்தின்படி இல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தின காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது எதுக்காக, சிலுவையில் அறையப்படுதல். அதாவது அவர் என்ன பண்ணுச்சுன்னா, அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தின செயலாக இருக்கட்டும், ஆனாலும் தேவனுடைய சித்தத்திற்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்னா தம்மை விட்டு கொடுத்ததை பார்க்க முடியும். ஸோ இதுல நம்ம என்ன கத்துக்க முடியுதுன்னா, நமக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ண வேண்டும். நம்மளுடைய தேவைக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை போல ஜெபம் பண்ணணும். ஏன் அது பெரிய சோதனை சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு, ஏன்னா இது மனிதனுடைய சித்தமா இல்ல தேவனுடைய சித்தமா, இது ரெண்டுத்துக்கும் தான் என்ன பண்ணுது, போட்டியாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து என்னோட பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மாமிச சித்தத்திற்கு அவர் கீழ்ப்படிய போறாரா இல்ல தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய போகிறாரா அந்த சோதனையில. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார், ஜெயித்தார். தேவ சித்தத்திற்கு அவர் செவி கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஸோ நமக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது எதுக்காக ஜெபிக்க வேணும்னா, சோதனையில இருந்து என்னை எப்படின்னாச்சும் என்ன பண்ணுங்க, மீட்டு கொள்ளுங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் சோதிக்கப்படும் பொழுதும் தேவ சித்தத்திற்கு மட்டுமே நான் என்ன பண்ண வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். மனிதனுடைய சித்தத்திற்கு அல்ல, என்னுடைய பிளான்ஸ்க்கு நான் என்ன பண்ணக்கூடாது, செவி கொடுக்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது நம்மளுடைய எசென்ஷியல் நீட்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறது தப்பே இல்லை. ஆனா நம்மளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது குறிப்பாக எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, நான் சோதிக்கப்படும் பொழுது தேவ சித்தத்திற்கு என்னுடைய செவியை சாய்க்க வேண்டும், என்னுடைய மாம்ச சத்தத்திற்கு என்னுடைய செவியை என்ன பண்ணக்கூடாது, சாய்க்க கூடாது சொல்லி ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து அழகா சொல்லி ஜெபிக்கிறார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகணும். நம்மளும் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா,
என்னோட சித்தத்தின்படி எல்லாம் ஆண்டவரே, என்னோட பிளான்ஸ் எல்லாவற்றையும் நான் உங்க இடத்துல வச்சுட்டேன். நான் சோதிக்கப்படும் பொழுது உங்களுடைய சத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்கும். ஏன்னா நம்ம சோதிக்கப்படும், பாஸ்டர் நம்மளுக்கு அதிக மெசேஜ்ல சொல்லியிருக்காங்க, நம்ம சோதிக்கப்படும் போது நம்மளோட ஐடென்டிட்டி என்ன பண்ணப்படுது? சோதிக்கப்படுது. நம்மளுடைய அடையாளம் சோதிக்கப்படுது. நம் தேவனுடைய பிள்ளை இல்லையா என்பதை அந்த சோதனை முடிவு பண்ணுது. எப்போ நம்ம தேவனுடைய சித்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது நம்ம ஜெயிக்கிறோம், நம் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் முன்னேறி வருகிறோம். மனிதனுடைய அல்லது மாம்சத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது அந்த இடத்துல நம்ம தோற்று சோதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஓகேவா? இந்த நாட்கள்ல உங்களுடைய அசைன்மெண்ட் என்னன்னா, ஆண்டவர் இடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சோதிக்கப்படுவேன் என்று சொன்னால் நான் என்னுடைய மாம்ச சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாது, தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் செவி கொடுத்து வாழுகிற பிள்ளைகளாக வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சோதனையிலும் நீர் எப்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், மனித சித்தத்திற்கல்ல, மாம்ச சத்தத்திற்கல்ல, தேவ சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் ஒப்பு கொடுத்தீரோ, அதே போல நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது உம்முடைய சித்தத்திற்கு எங்களுடைய செவியை சாய்க்க, உம்முடைய சித்தத்தை அதிகமாக கேட்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். Thank you. God bless you.